தமிழ் பேசும் உள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம சிலப்பதிகாரத்திலிருந்து கண்ணகி கோவலன் மறைவுக்காக பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன்ட்ட நீதி கேட்டு போகிறாங்க. அப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அறிவுகெட்ட அரசனின் அரண்மனை காவலனே, வாயிலேயே வாயிலேயே அறிவரை போகிய புரியர நெஞ்சத்து இருமுறை பிழைத்தேன் வாயிலேயே இணையறி சிலம்பு ஒன்று ஏந்திய கையால் கணவனை இழந்தால் கடையகத்தால் என்று அறிவிப்பாயே அறிவிப்பாயே அப்படின்னு சொல்லி அரண்மனை வாசலில் காவலுக்கு நிற்கிற அந்த காவக்காரனை பார்த்து சொல்கிறா, அறிவு கொஞ்சம் கூட இல்லாத நீதிநெறி உணர்வு இல்லாத அரசன்ட்ட போய் சொல்லு, குற்றமற்ற கணவனை இழந்த பெண்ணொருத்தி கையில ஒரு சிலம்போட வந்து வாசல்ல நிற்கிறா அப்படிங்கிறத போய் சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம காவக்காரன் உள்ள போய் சொல்றான், வாயிலோன் வாழியம் கொற்கை வேந்தே வாழி, தென்னம் பொறுப்பின் தலைவ வாழி, செடிய வாழி, தென்னவன் வாழி, பழியோடு படரா பஞ்சவ வாழி, அடர்த்தொழு குருதி, அடங்கா பசுத்துணி, பிடர்த்தலை பீடம் ஏறிய மடக்கொடி, வெற்றிவேல் தடக்கை, கொற்றவை அல்லால், அறுவருக்கு இளைய நங்கை இறைவனை, ஆடல் கண்டறிய அணங்கு சூருடை, கானகம் முகத்த காளி, தாருகன், பேருரம் கிழித்த பெண்ணும் அல்லல், செட்டனல் போலும் செழித்தனல் போலும் பொற்றொழில் சிலம்பு ஒன்று ஏந்திய கையால் கணவனை இழந்தால் கடையகத்தாலே, கணவனை இழந்தால் கடையகத்தாலே அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செய்யலுக்கு பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, காவக்காரன் போய் அரசனுக்கு முன்னாடி மண்டிக்கிட்டு வணங்கி சொல்கிறான், கொற்கை நகரின் கொற்றவனே வாழ்க, தென்புதிகை மலை தலைவனே வாழ்க, நெடுஞ்செழிய பெயருடைய பாண்டிய மன்னா வாழ்க, இதுவரை வாழ்க்கையில் பழிச்சொல் இல்லாத பாண்டிய மன்னா வாழ்க, வெட்டிய இடத்திலிருந்து குருதி கொட்டி கொண்டிருக்கும் அப்போதுதான் வெட்டப்பட்ட பச்சை ரத்தம் வழியும் பிடரியுடன் கூடிய எருதின் தலையோ பீடமாக கொண்டு விட்டிருக்கும் வெற்றி தரும் பெரிய வேலினை கையில் ஏந்து நிற்கும் கொற்றவை அல்ல, 7 கன்னிமார்களில் 6 பேருக்கும் இளைய பிடாரியும் அல்ல, இறைவனை ஆடல் போட்டிக்கு அழைத்த காளியும் அல்ல, அச்சம் தரும் காட்டையே விரும்பி வாழும் மகாகாளி, தாரகாசுரனுடைய மார்பை பிளந்த துர்க்கையும் அல்ல, இவங்க யாருமே இல்லை. ஆனாலும் பழிவாங்க வந்தவ போல கடும் கோபம் கொண்ட பெண் ஒருத்தி அழகிய பொன்னால் செஞ்ச ஒரு சிலம்பை கையில் எஞ்சிக்கிட்டு வாசலில் நிற்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி சொன்னதும் பாண்டிய மன்னன் சொல்கிறாரு, அப்படி யார் நம்மளை ஒரு பொண்ணு பார்க்க வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாயில் காவலன்ட்ட சொல்கிறா, அந்த பொண்ணை இங்கே வர சொல்லு அப்படின்னு. உடனே வாயில் காவலன் போகிறான். அந்த பொண்ணை கூப்பிட்டு வந்து பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன்னா நிற்க வச்சுறாருங்க. அவங்கள பார்த்ததை நம்ம பாண்டிய மன்னன் கேட்குறாரு, ஏன் முன்னாடி இப்படி அழுதுகிட்டு வந்து தலைவிரி கோலத்தோடு நிற்கிறியே, நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க. சரி, இப்போ இந்த பொருளுக்கான செய்யலை பார்ப்போம். வாயில் வந்து கோயில் காட்ட கோயில் மன்னனை குறுகினல் சென்றுழி நீர்வார் கண்ணை எம்முன் வந்தாய் யாரையோ நீ மடக்கொடியோய். இப்படி நீ யாருன்னு கேட்டதும் நம்ம கண்ணகி சொல்கிறாங்கங்க, தேராமண்ணா செப்புவது உடையேன் எல்லரு சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லூர் புன்கண் தீர்த்தோ நன்றியும் வாயில் கடைமணி நடுநா நடுங்க ஆவின் கடைமணி உகுநீர் நெஞ்சு சுட தான் தன் அரும்பெறல் புதல்வனை ஆழியில் மடித்தோன் பெரும்பெயர் புகார் என்பதையே அவ்வோர் ஏசா சிறப்பின் இசைவிலங்கு பெருங்குடி மாசாத்து வாணிகன் மகனை ஆகி வாழ்தல் வேண்டி ஊழ்வினை துறப்ப சூழ்கடல் மன்னா நின்னகர் புகுந்து இங்கு என்கால் சிலம்பு பகர்தல் வேண்டி நின்பால் கொலைக்கடல் பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பது என் பெயரே என பெண்ணணங்கே கல்வனை கோரால் கொடுங்கோலன்று வெல்வேல் கொற்றம் கான் என ஒல் இழை. இப்படி நீ யாருன்னு கேட்டதை நம்ம கண்ணகி சொல்கிறாங்க, எதையுமே ஆராய்ச்சி பார்க்காத பாண்டிய மன்னா, நான் சொல்கிறேன் கேளு, ஒரு புறாவுக்காக தன்னையே அர்ப்பணித்த சிபி சக்கரவர்த்தி எங்கள் நாட்டை சேர்ந்தவர் தான். அதே போல் தன்னோட அரண்மனை வாசலில் கட்டியிருந்த ஒரு ஆராய்ச்சி மணியை அடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு பசுவை விசாரித்து பார்த்து அந்த பசுவோட கண்ணுக்குட்டி தன் மகனால் செத்தது அப்படிங்கிறது தெரிஞ்சதும் தன் மகனையே தேர்காலில் விட்டு கொன்ன மனுநீதி சோழன் போன்றவர்கள் ஆண்ட சோழ நாட்டை சேர்ந்தவன் எனது ஊர் பூம்புகார். அந்த பூம்புகாரில் மிக பிரசித்தி பெற்ற ஒரு வணிகரான மாநாயக்கனோட பொண்ணு நான். அது மட்டும் இல்லை, அதே ஊரை சேர்ந்த செல்வத்துக்கு குறைவில்லாத மாசாத்துவன் எனும் பெருங்குடி வணிகரின் மகனாக பிறந்து பொருளீட்டி வாழ வேண்டி இந்த ஊருக்கு வந்து என்னோட ஒரு கால் சிலம்பு கொடுத்து அனுப்பி அதை விற்க சொன்னபோது அதை விற்க முயன்று அதனால் கொலை செய்யப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பது என் பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே மன்னனுக்கு புரிஞ்சிருது, ஓஹோ இவங்க யார் அப்படிங்கிறது. உடனே மன்னன் சொல்கிறாரு, பெண்ணே, ஒரு கல்வனை கொள்வது குற்றம் இல்லை, அதுதான் ராஜநீதி அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாருங்க. அதுக்கு நம்ம கண்ணகி சொல்கிறாங்க, நற்றிரம் படரா கொற்கை வேந்தே என்கால் பொன் சிலம்பு மணி உடை அறியே என தேமொழி உரைத்தது செவ்வை நன்மொழி யாமுடை சிலம்பு முத்துடை அறியே தருகென தந்து தான் முன் வைப்ப கண்ணகி அணிமணி கால் சிலம்பு உடைப்ப மன்னவன் வாய்முதல் தெரித்தது மணியே மணிகண்டு தாழ்ந்த குடையன் தளர்ந்த செங்கோலன் பொன்சை கொல்லன் தன் சொல் கேட்ட யானே அரசன் யானே கல்வன் மண்பதை காக்கும் தென்புலம் காவல் என் முதல் பிழைத்தது
கெடுக என் ஆயுள் என மன்னவன் மயங்கி வீழ்ந்தனனே தென்னவன் கோப்பெருந்தேவி குலைத்தனல் நடுங்கி கணவனை இழந்தோர்க்கு காட்டுவது இல்லென்று இணையடி தொழுது விழுந்தனளே மடமொழி. இப்படி கல்வனை கொள்வது தப்பு இல்லை அப்படின்னு சொன்னதை நம்ம கண்ணகி சொல்கிறாங்க. நீதி நியாயங்களை ஆராய்ஞ்சி தீர்ப்பு கூட சொல்ல தெரியாத பாண்டிய மன்னா, என் காலில் இருக்கக்கூடிய சிலம்பு மாணிக்கப்பரல் உடையது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதும் மன்னன் சொல்கிறான், இதுவும் ஒரு வகையில் நல்லதாக போச்சு, கோவலன்ட்டு கைப்பற்றின அந்த சிலம்பு எடுத்துகிட்டு வாங்க, இந்த பொண்ணு முன்னாடி வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்க போய் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. அந்த சிலம்பை என்ன பண்ணுறா, கண்ணகி எடுத்து உடைக்கிறான். அந்த சிலம்பிலிருந்து மாணிக்க கற்கள் பறந்து மன்னவனோட முகத்தில் படுது. இதை பார்த்ததும் தெரிஞ்சு போகுது இங்கே தப்பு நடந்து போச்சு அப்படின்னு. தங்க நகைகள் செய்யும் ஒரு பொற்கொள்ளனோட பேச்சை கேட்டு நம்ம தீர விசாரிக்காமல் தீர்ப்பு சொன்னது நம்ம தப்பு தான். நானா அரசன் இல்லை, நானே கல்வன். என்னோட முன்னோர்கள்லாம் கட்டி காப்பாற்றிட்டு வந்த எங்கள் குலப்பெருமையை அழிஞ்சு போச்சு. இந்த பழி என்னோட போகட்டும், என் ஆயுள் முடிக அப்படின்னு சொல்லிட்டு உடனே மயங்கி விழுந்து இறந்து போயிடுறாங்க. இதை பார்த்ததுமே நம்ம அரசி கோப்பெருந்தேவியும் கணவனை இழந்த பெண்களுக்கு வேறு புகலிடமே இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவரோட காலடியிலே விழுந்து அவங்களும் இறந்து போயிடுறாங்க. இது மூலமாக இளங்கோவடிகள் நமக்கு அப்போ ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாருங்க. ஒரு சம்பவம் நடந்ததுன்னா அது நடந்திருக்குமா இல்லையா, அதோட உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறது தெரியாமல் யார் மேலேயும் குறை சொல்லிடக்கூடாது, அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதாங்க அந்த விஷயம். சரி, மீதியை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நேயர்கள் அனைவருக்கும் 2024ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.